வணக்கம், நான் சஞ்சீவ் வெல்டிங் ஒர்க்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் ஸ்லாப் மேடை எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் டாப்பு காங்கிரீட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து தரையிலேருந்து உயரம் வந்து 2.5 அடி உயரம், மேக்ஸிமம் 2.5 அடி உயரம் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சா சமையல் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்காது. அதுக்கு தேவையானது வந்து 10 தட்டு மணல், 1 மூடை சிமெண்ட்டு, ஜல்லி பார்த்தீங்கன்னா 12 தட்டு. ஆமாம், போட்டு நல்லா மிக்சிங் பண்ணி காங்கிரீட் போடுறோம். காங்கிரீட்டோட 6 இன்ச்சுக்கு ஒரு கம்பி. என்னென்ன கம்பி யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல? இதுக்கு 8ம் 10ம் போடுறாங்க. ஆமாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து செங்கல்கட்டு கட்டி போடுவாங்க. ஒரு சிலவர் செங்கல்கட்டு கட்டி குடஞ்சி போடுவாங்க. நம்ம அப்படி போடுறது இல்லை. எப்படி போட்டால் நல்லா இருக்கும்? இந்த மாதிரி போடுறது தான் பெஸ்ட்டு. முறையாக போடுறது வந்து இதான் முறையாக போடுறது. 2ஆம் தரம் போடுற மாதிரினா அது வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் உடச்சி கம்பி வச்சு வருவாங்க. அது 4 ஆச்சுன்னு என்ன ஆகுதுன்னா தொங்கிடுது. இதுக்கு மேலே நம்ம போடுற மாதிரி இருந்தா, இப்போ போடுறோம்ல இந்த மாதிரி போட்டோம்னா 3/4 அடி நம்ம இதுக்கு மேலே காங்கிரீட் போட்டு இப்போ காங்கிரீட் போட்டுருக்கோம். இதுக்கு மேலே 3/4 அடி சோறு வைக்கிறோம். சோறு வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இது காங்கிரீட் வந்து தொங்க விடாது. 4 ஆச்சுன்னா பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வெயிட் உட்கார வச்சதுனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி போட்டால் 4 ஆச்சுன்னா அது வாட்டுக்கு கிடக்கும். இதே மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்க வீட்லேயும் பண்ணுறாங்களான்னு சரி பாருங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நன்றி.